ஹலோ வணக்கம். இப்போ ரீசெண்டா ஒரு பேட் நியூஸ் நம்ம எல்லாரும் பேப்பர்ஸ்ல பார்த்தோம். காப் சிரப் சாப்பிட்டு நிறைய குழந்தைங்க மத்திய பிரதேஷ்ல இறந்துட்டாங்க. அது காரணம் என்னன்னா, ஒரு அடல்ட்ரேஷன் தவறுதலாவோ இல்ல அவங்க கவனிக்காமலோ பண்ணியிருக்கலாம். ரைட்டா? அதுக்கு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தது அதெல்லாம் இருக்கட்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன காரணங்கிறத பார்ப்போம். அந்த எல்லாமே அந்த காப் சிரப்பில் கலக்கக்கூடிய டிஃபரெண்ட் மெடிசன் வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். அது எல்லாத்தையும் கலந்து அதை டிசால்வ் பண்றதுக்காக ஒரு சால்வெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சால்வெண்ட் வந்து ப்ரோபிலின் கிளைகால்ங்கிறது தான் சேஃப். அதுதான் ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்சோண்டு வந்து அடல்ட்ரேஷன் என்ன ஆயிருக்குது, கொஞ்சம் சீப்பா கிடைக்கிற டைஎத்திலின் கிளைகால், அது வந்து பெயிண்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப சீப்பா இவங்களுக்கு கிடைச்சவே யாரோ ஒருத்தர் அதை வந்து வாங்கி அதில் யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த இது வந்து குழந்தைங்களுடைய கிட்னியை டோட்டலாக டேமேஜ் பண்ணிடும். அந்த கிட்னி ஷட் டவுன் ஆகி தான் எல்லா குழந்தைங்களும் இறந்துருக்கு. ரைட்டா? ஸோ அது நிறைய குழந்தைங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அது கண்டுபிடிச்சு இதனால தெரிஞ்சு டோட்டலாக பேன் பண்ணி அந்த ஒரு பேட்சை ஸ்டாப் பண்ணி அந்த கம்பெனி மூட்டாங்க. அது ஆக்ஷன் எடுத்தாங்க. இதனால இறந்த குழந்தை இறந்தது தான். அதனால ஜென்ரலா காலங்காலமா நம்ம காப் சிரப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா சில சமயம் இது நடக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும். ரைட்டா? ஈவன் இன்னொரு இது கூட டெக்ஸ்ட்ரோப்ரோஃபான் ஒரு மெடிசன் இருக்குது. அந்த இது வந்து டெக்ஸ்ட்ரோமார்ஃபானுங்கிறது. அது அந்த காப் சிரப் வந்து காஃப் சப்ரசன்ட். ட்ரை காஃப் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து காஃப் சப்ரன். நான் ஜென்ரலா அந்த இது மெடிசன் எழுதவே மாட்டேன். ஏன்னா காஃப் வந்து சப்ரஸ் பண்ண வேண்டியது இல்லை. காஃபே நம்ம தொண்டையில தான் இருந்தா அதை வெளியில தள்ளுறதுக்காக வர காஃப். ரைட்டா? இன்ஃபெக்ஷன் இருந்தா இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதர்வைஸ் மைல்டு சில டேப்லெட்ஸ்லயே சரிப்படுத்த முடியும். அதனால காஃப் சிரப் எழுதுங்க, காஃப் சிரப் எழுதுங்க. டாக்டர் நீங்க தொல்லையே பண்ணாதீங்க, வேணான்னாங்கன்னா உங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு விட்டுடுங்க. ஏன்னா அந்த காஃப் சப்ரசன்ட் என்ன ஆகுது, சில குழந்தைங்க வந்து அதுலயும் இறந்துருக்காங்க. இன்னொரு இன்சிடென்ட்ல அவங்க வந்து ராஜஸ்தான்ல நடந்தது இது. அது வந்து அந்த ஓவர் டோஸ் கொடுத்த உடனே லங்க வந்து அப்படியே ரெஸ்பிரேஷனே டிப்ரெஸ் பண்ணிடுச்சு. அது பிரெயின்ல காப் சென்டர் இருக்குது. அதை டிப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஓவர் ஆகும்போது ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் மாதிரி ஆகி ரெஸ்பிரேஷனே இல்லாம ஆயிடுச்சு. அதனால அது ஹெவி டோஸ் குழந்தைக்கு இதுவானதுனால. அதனால கூடிய வரைக்கும் இந்த சிறப்பெல்லாம் வேண்டியதில்லை. அதுக்குரிய நல்ல மெடிசின்ஸ் டேப்லெட் ஃபார்ம்லயும் இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லயும் இருக்குது. அதை போட்டுக்கோங்க. ரைட்டா? இஃப் வெரி நெசசரினா டாக்டர்ஸ் எழுதுவாங்க. மோரோவர் எல்லா சிறப்புமே குழந்தைங்க கிட்ட கையில கிடைக்காம கேர்ஃபுல்லா வைங்க. அது ஓவர் டோஸா அதுங்க இனிப்பா இருக்குன்னு குடிச்சிட போகுது. ஓகேங்களா? இனிமேல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேவா?